ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி பிரகாச வள்ளலாதி திருள்ளே தளம் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும் ராமலிங்காவையும். கருணாஜி வணக்கம். வணக்கம் வணக்கம் ஐயா. வணக்கம் அவருக்கு வணக்கம். வணக்கம் 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 எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. பார்த்து வணக்கம் ஐயா. வணக்கம் வணக்கம் அவருக்கு வணக்கம். வணக்கம் முடியும். சரி, பாட போடுங்க. போட்டாச்சு நான் படிச்சிருவேன். யாருன்னு படிக்கலாம் சாமி, நீங்க படிங்க. யாருன்னு படிங்க. தேசி விரித்து அகற்றி இன்று ஓங்கி தேர்கின்ற தெழுங்கதிரே இந்த வாழ்க்கை மாதிரத்திலும் மதத்தில் பயிரா தேவமணி வடக்கே ஆனந்த வாழ்க்கை மெதுவா சாமி, மெதுவா இங்கு காசு விரித்திலும் இப்படி போல் கலந்து நின்ற காரணமே சாந்தமான கருதான் என்ற துடிக்கின்ற தம்மை நீங்க சுகமயமே அதற்கனை தொடங்கும் தேவை. இரவிலே சூழ்கின்ற இருளானது அதிலே சூரிய ஒளி பல தொடங்கியதும் அகன்றுவிடும். தீபத்தை என்னால் ஒளி பரவ இருள் விலகும். செமையான நிலை கொண்ட சூரியன் என்றும் பொங்கி திகழ்ந்தது. படத்திலே கடவுள் காரியப்படும் இடம் எவையான விளக்கப்பட்டுள்ளது. ஆமாய அக்னி, அப்புறமாகிய சூரியன், புறமாகிய சந்திரன், புறப்பரமாகிய நட்சத்திரங்கள், அதாவது அக்னி, சூரியன், நட்சத்திரங்கள் ஆகிய நான்கும் கடவுள் காரியப்படும் இடங்கள். இவை உள்ளி நிறைந்தவை. உலகற்றும் தன்னுடைய முதற்காற்றின் தவத்தால் அழியாது வணங்குகின்ற ஆற்றலுடையவை. அதே போல அறியாமையாகிய இருளை ஆத்தென்னைக்கும் ஞானபானுவாகும் என்று அறியாக விளங்குகின்றான். நட்பநிதி என் அம்மையோடு அறிவு ஆனந்தம் என பெருமானார் கூறுகின்றார். இவ்வாறு பருத்தையும் அகத்தையும் அகற்றும் ஒளியாக இணை கொண்டு உள்ளான். வேகமா படிச்சா எப்படி சாமி? இது வேகமா இது கேளுங்க மக்கள்கிட்ட. வேகமா இது இரவிலே சூழ்கின்ற இருளானது நில்லுங்க. வரிக்கா தேசு விரித்து இருளகற்றி என்றும் ஒளி சார். ஒளி இரவிலே சூழ்கின்ற இருளானது பகலிலே சூரிய ஒளி பரவ தொடங்கியதும் அகன்றுவிடும். சரி, ஒரு தீபத்தை ஏற்றினால் அந்த ஒளி பரவ இருள் விலகும். அதுவும் சரி. செழுமையான கதிர்களை கொண்ட சூரியன் என்றும் ஓங்கி திகழ்கின்றது. செழுமையான கதிர்னாக்கா ஸ்ட்ராங்கான கதிர். ஓகே. புறத்திலே கடவுள் காரியப்படும் இடம் எவை என விளக்கப்பட்டுள்ளது. அகமாகிய அக்னி, அகப்புறமாகிய சூரியன், புறமாகிய சந்திரன், புறப்புறமாகிய நட்சத்திரம். சமய அகமாகியவா? வேலை புறத்திலே கடவுள்ன்றீங்க, அப்புறம் அகமாகிய அக்னின்னு வருது. சாமி படிக்கிறியா? படிச்சேன். ரெண்டையும் போட்டுட்டு அகம் வந்து அக்னி, இங்க வந்து ஆன்மா அப்படின்னு வருமா தானே? ஓகே சாமி சொல்லுங்க. புறம், புறப்புறம், அகப்புறம் அப்படி இருக்குமா? ஆமா ஆமா ஆமா. இது வந்து அகப்புறம் தந்தது அக்னி சாமி. அகமாகிய அக்னி, அகப்புறமாகிய சூரியன், புறமாகிய சந்திரன், புறப்படாத நட்சத்திரங்கள். அதாவது அக்னி, சூரியன், நட்சத்திரங்கள் ஆகிய நான்கும் கடவுள் காரியப்படும் இடங்கள். அது என்ன சாமி கடவுள் காரியப்படும்? கடவுளோட செயலை நம்ம பாக்குறோமா சாமி? கடவுளோட செயலா இதெல்லாம்? கடவுள் இப்ப வந்து இந்த சூரியன் வந்து ஒளி கொடுக்குது, இதெல்லாமே வந்து கடவுளோட செயல்பாடுகளை தெரியுது. ஆமா ஆமா. இவை ஒளி நிறைந்தவை இருளகற்றும் தன்மையுடைய அமுத காற்றின் வியாபகத்தால் அழியாது விளங்குகின்ற ஆற்றல். இது என்ன சாமி? இருளகற்றும் தன்மையுடைய அமுத காற்றின் வியாபகத்தால் அழியாது விளங்குகின்ற ஆற்றல் உடையவை அப்படின்னா
மறந்து வச்ச வரையில எல்லாம் மறந்துருச்சு சாமி, நீங்க எதுவுமே ஞாபகம் அமிர்தக்காட்டு அமிர்தக்காட்டு வியாபாரத்தினால்தான் சூரிய சந்திரன் ரொம்ப காலமா இருக்கு, விஷயக்காட்டு தான் நம்ம அழிஞ்சு போறோம் எழுதுறாரு. அமுத காற்றுனாலதான் சூரிய சந்திரன்லாம் அழியாம இருக்கு. ஆமா, நம்ம விஷ காற்றுனால அழிஞ்சு போறோமா? ஆமா, அதனாலதான் இப்படியா எழுந்து அமிர்தக்காற்று பழைய இருக்கிறதால தாம் பண்ணுங்கிறார். தமிழ் அமிர்தக்காற்றை உட வாங்கிக்கோங்க அப்படிங்கிறார். ஓ சரி, இந்த விஷ காற்று இருந்து என்ன காத்து? விஷக்காத்து ஒண்ணு விஷக்காத்து. அது விஷ காத்துதான். சும்மா அப்படி விஷ காத்து சொல்ல முடியுமா? அது எப்படி? ஆமா, அப்படியே எழுதிக்காங்க. சரி, இப்ப அமுத காத்து வந்து இதுல இருக்குதா, அதாவது ஸ்பேஸ்ல இருக்கு. ஆமா, அது வந்து இறங்குது காலையில 4:30 மணிக்கு. ஆமா, பூமி வருது 4ல இருந்து 6 வரைக்கும் பூமியில இருக்கும். அந்த நேரத்தில் நம்ம வந்து இப்போ நல்ல பயிற்சி ஜாலம் பூஜை எல்லாம் பண்ணோம்னா அமுத காற்று வந்து நம்ம உடம்புல உள்ள வியாபிக்கும், விஷ காற்று உள்ளது விளைவிக்கும். அப்ப அமுத காத்து வந்து நம்ம ஆயுள நீடிக்க செய்யும். எப்படி சூரியன் சந்திரன்லாம் இருக்கிற மாதிரியா? ஆமா, ஆமா, ஆமா. சரி, ஏன் அது எழுந்திரிச்சு பண்ணணும்? அதான் தூங்கும் போது அமுத காற்று தான் இருக்க, நாங்க தூங்கிக்கிட்டே வாங்கிக்குவோம். எப்படி உள்ள வராது. இப்போ தெரியுமா, ஜன்னல் வச்சா போறாது, ஜன்னல் திறந்து இருந்தா தான் காத்து போவோம். சரி, ஜன்னல் திறந்துட்டு படுத்துக்கும். ஜன்னல் சொல்லி வெளியே ஜன்னல்ல உடம்புல ஜன்னல். உடம்புல ஜன்னல் என்னது? உள்ளம் சமயம் உள்ளம். சரி, உள்ளம் திறந்து இருந்தாதான் உள்ள வரும். அது கொரட்டை அடிச்சு தூங்கிக்கிட்டு இருந்தாங்க அவ்வளவுதான்றீங்க. வெளிப்படும். அப்ப நன்முயற்சியில இருக்கணும். ஆமா, அதேதான். அதே போல அறியாமையாகிய இருளை அகத்தே நீக்கும் ஞான சூரியன் ஞான பானுவாகவும் அறிவாக. என்ன சாமி ஞான பானு? ஞானபான சூரியன் மாதிரிப்பா. அதே போல அறியாமையாக இருளை அகத்தே நீக்கும் ஞான அறிவுச்சுடர் சாமி. ஆமா, இறைவன் அறிவாக விளங்குகின்றான். அருப்பெருஞ்சோதி என் அம்மையோடு அறிவானந்தமாம் என திருவருட்பாவில் நம் பெருமானார் கூறுகின்றார். இவ்வாறு புறத்தேயும் அகத்தேயும் இருளை அகற்றும் மொழியாக இறைவன் விளங்கி கொண்டுள்ளான். இப்ப உள்ளுக்கு வந்து சாமி இருள் இருக்கு. அந்த இருள் வந்து இந்த ஞான பானு தான் வந்து போக்குதா? ஆமா, இது வந்து முடிச்சிட்டீங்க. தேசு விரித்து இருளகற்றி என்று மூங்கி முடிச்சிட்டீங்க. திகழ்கின்ற செருஞ்சுடரே அது வரைக்கும் முடிஞ்சிச்சா? என்ன கதிரே? சரி, அடுத்து படிங்க. வேற ஆள் படிங்க. தம்பி, நீங்க அவசரப்பட்டு படிச்சு விட்டீங்க, எப்போதும் வேற ஆள் படிப்பாங்க. ஐயா நான் படிக்கிறேங்க. பட்டதாரி படிக்கிறாங்க, அதான் வெயிட் பண்றாங்க, டிலே பண்றாங்க. பட்டு ஆரம்பிச்சு உடனே பட்டு ஆரம்பிச்சிடணும். ஆமா, யூ கேன் ஷூர். ஓகேங்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி திருவருட்பிரகாச வள்ளல் பெருமானார் திவ்ய திருவடிகளே சரணம். வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க, எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம் ராமலிங்க அபயம். அகத்திலே இறைவன் விளங்குகின்றான் என்றால் எல்லா மனிதர்களும் தெய்வமாகவே விளங்க வேண்டும் அல்லவா? ஆனாலும் வாழ்நாள் முழுவதும் குற்றங்களையே பாவங்களையே மிகுதியாக செய்கின்ற மனதில் இறைவன் விளங்குவதில்லை. மாசு பறித்தவர் கையில் காசு பறிப்பவனாகவே இறைவன் விளங்குகின்றான். சுருங்கச் சொன்னால், எந்த மனம் தூய்மையாக பாவ செயல்களுக்கு இடம் கொடாது விளங்குகின்றதோ அந்த மனமே இறைவன் விளங்கும் இடமாகும். இதனை நம் பெருமானார் கூறுவது காண்க. எத்துணையும் பேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போல் எண்ணி ஒத்துரிமை உடையவராய் உவக்கின்றார் யாவர் அவர் உளந்தான்
சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடமென நான் தேர்ந்தேன். அந்த வித்தகர்தம் அடி கேவல் செய்திட என் சிந்தை மிக விளைந்ததாலோ. முடிஞ்சாது. சரி வாங்க முதல்ல பார்ப்போம். அகத்திலே இறைவன் விளங்குகின்றான் என்றால் எல்லா மனிதர்களும் தெய்வமாகவே விளங்க வேண்டும் அல்லவா? ஆமா. என்னமே இறைவன் தான் உள்ளுக்கு இருக்கான்ல, அப்ப எல்லாரும் தெய்வம் தானே. அப்புறம் ஆனாலும் படி. அப்புறம் சில பேர் வந்து தெய்வம் இல்ல, பார்க்க பயங்கரமா இருக்க. பாரு ஆனாலும் பாரு. ஆனாலும் வாழ்நாள் முழுவதும் குற்றங்களையே பாவங்களையே மிகுதியாக செய்கின்ற மனதில் இறைவன் விளங்குவதில்லை. மாசு பறித்தவர் கையில் காசு பறிப்ப. சாமி இந்த பாட்டு கொஞ்சம் எடுத்து பாப்போமா? மாசு எங்க இருக்கு சொல்லுங்க. சொல்லடி. 6ஆம் திருமுறையா? ஆமா. தண்டனிட்டேன் என்று சொல்லடி என் சுவாமிக்கு. எப்படி சாமி ஆரம்பிக்கிறது? அதேதான் யார் தண்ட பாட்டாதான் யார் தெண்டனிட்டேனா? ஆமா. தண்டனா தெண்டனா? தெண்டே. கேளுங்கப்பா, அமைதியா இருக்கீங்க. சாமி 6ஆம் திருமுறையில கீர்த்தனை இருக்கு. என்னமா இல்லை நடத்துறா எடுங்க சாமி, நீங்க எடுங்க. கீர்த்தனை தெண்டனிட்டேன் சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன். திருமுறையா? எத்தனாவது திருமுறைன்னு சொன்னாரு? 6. 6ஆம் திருமுறையா? இல்லண்ணே. சாமி 5ஆம் திருமுறை. சாமி 5ஆம் திருமுறை. 5ஆ? இல்லையா? இல்லையா, அது 6ஆம் திருமுறையில வராது. ஆமாயா, அதே மாதிரி எனக்கு தெரியல, பாடுதான் தெரியல. ஒண்ணு தெரியல சாமி எனக்கு. ஞானசூன்யம் எடுத்துட்டீங்களா? இது 5ஆம் இது 2வது திருமுறையில 107வது இதுல இருக்கீங்க பதிகத்துல. நடேசர் கீர்த்தனை 2ஆம் திருமுறை 107. நடேசர் கீர்த்தனை. சொல்லுங்க. 6 பார்த்தாதானே பாட்டுதான் தெரியும். என்று சொல்லுதி சுவாமிக்கு நான். இல்ல சாமி, நெட்வொர்க் கொஞ்சம் பிரச்சனையா இருக்குது. முதல்ல இன்டர்நெட்டே இல்ல, காணாம போயிடுச்சு. நீ வேண்டாயான்னு சொன்ன கேட்க வர, நீ போட முடியாம பாரு. என்ன சாமி, நான் கடல்ல நின்ற கப்பைய வந்து தள்ளிக்கிட்டா ஓடுறப்ப தவே கடல்ல நின்ற கப்பையா தள்ளுற சும்மா உட்காந்து பேசிட்டு இருக்கோம். சொல்லுங்கம்மா, பாட்டு 107. ஆமாங்கய்யா, நடேசர் கீர்த்தனையில 107வது பதிகம் 2வது திருமுறை. அதுல 4வது பாடல்ல இருக்கு. வாழ்ந்தாரை மேன்மேலும் வாழச் செய்பவருக்கு, மாசு பறித்தவர் கையில் காசு பறிக்கின்றவருக்கு. படிங்கம்மா, நீங்களே படிங்க. வாழ்ந்தாரை மேன்மேலும் வாழச் செய்பவருக்கு, மாசு பறித்தவர் கையில் காசு பறிக்கின்றவருக்கு, தாழ்ந்தாரை அடிக்கடி தாழ காண்பவருக்கு, தானாகி நானாகி தனியே நின்றவருக்கு தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. சுவாமிக்கு நான் தெண்டனிட்டேன் என்று சொல்லடி. வாழ்ந்தார் யாரு?
தயவு வாழ்ந்தாரை மென்மேலும் வாழச் செய்பவருக்கு யாரு? ஞான வாழ்க்கை வாழ்பவர்களா? ஆமா ஆ, அவன் மேல மேல கொடுத்துட்டே இருப்பான். ஆ, தப்பு செஞ்சான் பாருங்க, ம். அவனுக்கு காசுன்னா போயிடும்னு அர்த்தம். இல்லைங்க, திருப்பி சொல்லுங்க சாமி. வாழ்ந்தாரை மென்மேலும் வாழ செய்பவருக்கு சொல்லுங்க. நல்ல குணங்களோட வாழறாள, தயவோட எல்லாம் ஆ, அவங்களை மேல மேல வாழ வைப்பான், நல்லா வாழ வைப்பான் சிறப்பா. செய்பவருக்குன்னு சொல்றாங்க சாமி. இறைவனா? செய்பவர்னா இறைவன். ஆமாங்க, ஓகே. அந்த இறைவனுக்கு. ம், அடுத்து மாசுபடுத்துறதுனா தப்பு செய்யறவங்க, ம். குற்றம் இல்லை, குற்றம் பண்றவங்க. அவங்க தான் மாச பறிச்சுட்டீங்களே சாமி. அதான் குற்றம் செய்யறாங்க இல்லையா, பறித்தவருக்குன்னு என்ன அர்த்தம்? பறித்தவருக்கு அது செய்யறவன்னு அர்த்தம் பார். செஞ்சவங்களுக்கு. ஓகே. அவன் கையில காசு போயிட்டு காசுனா போயிடும், ம், அவன் பேர் கெட்டு விடும், புகழ் போயிடும். ம், அப்புறம் யாரு அவனை தாழ்ந்து வணங்குறாங்களோ ம். அவன் மேல மேல தாழ்ந்து வளைச்சு வணங்க வைப்பான். என்ன சாமி? தன்னை வணங்குறவங்கள ஆ. இன்னும் வணங்க வைப்பான். ஓ, தாழ்ந்தாரை அடிக்கடி தாழக் காண்பவருக்கு. தானாகி நானாகி தனி என்றவருக்கு. ம், அவன் தானா இருக்கான், நானா இருக்கான், ம், தனி என்றவருக்கு. தனி நிற்கிறாங்க, தானா இருப்பான், நானா இருப்பான், தனியா இருப்பான். ம். அவனு தண்டனை டெண்டனிட்டி என்ன அர்த்தம்? தண்டனை வணங்கினா அர்த்தம். மாசு பறித்தவர் கையில் காசு பறிக்கிறவனாக்கா புகழ் போயிருமா? அவன் புகழ் போயிடும், பேர் கட்டுப்பிடுமில்ல, ஆ? அவன் பேர் கட்டுப்பிடல. காசுனா பேர் புகழ். ஆமா புகழா? காசு, ஆமா. ஓகே, ஓகே. மாசு தப்பு செஞ்சவங்க பறித்தவர்கள். ஆமா, நல்லா எல்லாம் முன்னேறி ஒரு தப்பு செஞ்சுட்டா போதும். ஆனா பாருங்க சாமி, எவ்வளவு நல்லது செஞ்சாலும் எவனும் கண்டுக்க மாட்டான். ஒரு தப்பு பண்ணிட்டே வச்சுக்கல, வச்சு செஞ்சிருவாங்க நம்மள. ஆமா சாமி, ஆமா அதான் எவ்வளவு இயல்பு. நல்லது பண்ணாங்கன்னா அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. ம். நீங்க என்ன செஞ்சீங்க நண்பன், நம்ம ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டேன்னு வச்சுங்களேன், உடனே அதுதான் பெரிய இதா வச்சுக்கிட்டு பேசுவானுங்க. சரி, இறைவன் விளங்குகின்றான். சுருங்கச் சொன்னால் எந்த மனம் தூய்மையாக பாவச் செயல்களுக்கு இடம் கொடுக்காது விளங்குகின்றதோ அந்த மனமே இறைவன் விளங்கும் இடமாகும். இதனைத்தான் பெருமானார் கூறுவதை காண்க. எத்துணையும் வேதமுறாது எவ்வுயிரும் தம்முயிர் போர். இந்த பாட்டா? ஆமா எண்ணி ஒத்துரிமையுடையவராய் உவக்கின்றவராய் அவர் உள்ளந்தான் சுத்த சித்துருவாய் எம்பெருமான் நடம்புரியும் இடம் என நான் தேர்ந்தேன். சாமி, இது வரைக்கும் வாங்க, சொல்லுங்க. எத்துணையும் வேதமுறாது. கொஞ்சோண்டு இப்ப 4 பேதம் எல்லாமே ம், எல்லா வீடும் தண்ணீர் வரையே யார் எண்ணி ஒத்து உரிமையுடைய, ஒத்துன்னா சமமா உரிமையுடையாய் மகிழ்ச்சியா யாரோ அந்த உள்ளம்தான் சுத்த சித்துருவாய் ஆண்டு இடம் பண்ற இடமா அந்த உள்ளம். ம். அந்த வித்தையெல்லாம் நல்லா அவங்களுக்கு அவங்க திருடிக்கு தயார் செய்யறேன் எனக்கு செஞ்சு இருந்தது. இல்லைங்க சாமி, இங்க எங்க இது வருது? என்னது? எந்த பாவச் செயல்களுக்கும் இங்க மேல எந்த மன தூய்மையா இருக்கு அங்க இறைவன் இருக்காங்க இல்லையா? ஆமா, அதான் எத்தனையும் பேர் அது எவ்வளோ தவிர நல்ல அந்த உள்ளதான் இறைவன் இருக்கான்னு சொல்ல பாருங்க. அதுக்கும் பாவச் செயல்களுக்கு இடம் கொடுக்காது. என்ன இது வந்து ஜீவகாருண்யம் தானே சாமி? அதான் சாமி, எதா இருந்தாலும் ம். மன தூய்மையா இருந்தா இறைவன் இருப்பாங்கிறது அது பாட்டுது. ஆ, சரி, ஓகே. நன்றிமா மகேஸ்வரி அம்மா. எடுத்து படிங்க. அந்த பேரா இருக்கு அந்த பேரான முடியலையா? ஓகே, படிச்சிருங்கம்மா. தாங்கள் செய்த வினைக்கு ஏற்ப ஜீவர்கள் இன்ப துன்பங்களை அனுபவித்தே ஆக வேண்டும். இறைவனும் அப்படிப்பட்டவனா? இல்லை என்றும் ஆனந்த வாழ்வு உடையவன். ஜீவர்களுக்கும் அந்த ஆனந்த வாழ்வை தருபவன். அவ்வளவுதான்.
இல்லைங்க, எங்க வரைக்கும் முடிச்சிருக்கிறீங்க? பின்னாடி வாங்க, பாட்டு வாங்க. திகழ்கின்ற சிலுங்கதிரே ஆனந்த வாழ்வே மாசு விரித்திடும் மனதிற்கு இயலாக தெய்வ எல்லாத்தையும் கண்ணு விளக்கு. ஆனந்த வாழ்வே. அவ்வளவுதான். ஓகே, நன்றிமா. அடுத்து நன்றி படிங்க. சார். படிக்கிறேங்க ஐயா. ம் இறைவனுடைய தேகமோ ஞான தேகம். இவற்றை பொன்னுடம்பாக சொல்வார். இறைவனை மாற்றறியாத செலும் பசும் பொன்னே என புகழ்வார். பொன்னின் ஒளியானது பரவி கலந்து நிற்பது போல் இறைவன் விளங்குகின்றான். அப்படிப்பட்ட புறத்தே பொன் போல் தோற்றம் ஆவதில்லை. எனவே கலந்து நின்ற காரணமே என்றால் விஞ்ஞானம் எல்லா பொருள்களிலேயும் ஒளி விளங்குவதாக நிரூபித்து உள்ளது. இந்த விஞ்ஞான விளக்கத்தையே நம் பெருமானார் ஒளி போல் கலந்து நின்ற காரணமே என்றார். அந்த இறைவன் சினம், வெகுளி முதலிய தீய குணங்கள் எதுவும் இன்றி சாந்த சித்தமுடைய சாதுக்கள் அனைவரிடமும் நீங்காத சுகமயமாய் விளங்குகின்றார். சாதுக்களின் மேலாடை எது எனில் சாந்த குணமேயாம். சாந்த குணமாகிய ஆடையை விரித்து அதை உடுத்திக் கொண்டவர் தம்மை நீங்காத சுகமயமே என்கின்றார். இந்த உண்மை தெரியாத ஏமாந்து கொண்டு இருக்கின்றோம். நாமும் பலவித வண்ண ஆடைகளை உடுத்திக் கொள்கிறோம். சாந்தம் என்ற ஆடையை உடுத்தி கொண்டோமே ஆனால் இறைவன் நம்மை விட்டு நீங்கவே மாட்டான். என்றும் நமக்கு சுகமாயமான வாழ்வே. இறைவனோ அருட்கருணை நிறைந்தவன். இனத்தோடு சேரும் நம் இடத்திலே ஈரம், இரக்கம், தயவு, கருணை, பரிவு, பாசம் முதலிய ஜீவ காருண்ய செயல்கள் விளங்கினால் அந்த அருட்கருணை நம்முள் விளங்கும். வேறெந்த வழியாலும் இறைவனை அடைய முடியாது. முடிஞ்சு சாமி, அதுக்குள்ள இல்லைங்க. எங்கும் காசு விரித்திடும் ஒளி போர் கலந்த நின்ற சாந்தம் என கருதா நின்ற விரித்து ஓர் தம்மை நீங்கா சுகமயமே அருட்கனை. ஓ தம்மே, காசு விரித்திடும் அது என்னது காசு? இல்லைங்க பாப்போம். பாருங்க. இறைவனுடைய தேகமோ ஞான தேகம். இவற்றை பொன்னுடம்பாக சொல்வார். இறைவனை மாற்றறியாத செலும் பசும் பொன்னே என புகழ்வார். இறைவனுடைய தேகமோ ஞான தேகம். இவற்றை பொன்னுடம்பாக சொல்வார். என்ன சாமி பொண்ணு உடம்புன்றீங்க? ஞான தேகமும் பொண்ணு உடம்பு ஒண்ணா? பொண்ணு உடம்பு வந்து இது இல்ல, பிரணவ தேகம் இல்ல. அப்படிலாம் போதீங்க. பொன் போன்றவன் இறைவன். தங்கமான குணம் சார். தங்கமான குணம். ஓகே ஓகே. இறைவனை மாற்றறியாத செலும் பசு பொன்னே என புகழ்வார். பொன்னின் ஒளியானது பரவி கலந்து நிற்பது போல் இறைவன் விளங்குகின்றான். பொன்னின் ஒளியானது பரவி கலந்து நிற்பது எப்படி சாமி? அதே மாதிரி இறைவன் எப்படி விளங்குறான் கொஞ்சம் சொல்லுங்க. எல்லாத்துலயும் இறைவன் இருக்கிறானா? பொன்னின் ஒளி அப்படியா பரவி நிக்குது? பொன்னின் ஒளியானது பரவி கலந்து நிற்பது போலன்றீங்க. பொன்னில் எங்க சாமி ஒளி வருது? பொன்போல் படிக்கலையா? பொண்ணு சொல்லியாரு பிரகாஷ் சார். அது சாமி தவம் தவம் இது பண்ணு. அது தவத்துக்கு அதுதானே தவத்து வேற. இந்த பொண்ணு வந்து பிரகாஷ் சார். சொல்ல எந்த பொண்ணு? நகை செய்யற பொண்ணு. நகை செய்யற பொண்ணு சுட சுட ஒளி வேணுமா? ஆமா. குரல் தெரியாதா? அது தெரியும் சாமி.
உள்ளத்தில் ஒளி பொன் போல். நானு உங்க வீட்டுல பொண்ணு வச்சிருக்கேன், அதை ஒளிச்சு அடிக்க மாட்டேங்குது நைட்டுல அப்படின்னு பாக்குறேன். சுடுங்க அதை. நான் ஏன் சாமி அதை நாம சுடுறோம்? சுட்டாங்க அது சூடு ஏறி இப்ப அப்படியே சொவப்பா தெரியும் சாமி, அது சுடுறீங்களா? ஆமா. அப்படிப்பட்ட புறத்தே பொன் போல் தோற்றம் ஆவதில்லை. அப்படிப்பட்ட புறத்தே பொன் போல் தோற்றம் ஆவதில்லை அப்படின்னு சாமி புரிய மாட்டேங்குது. விளங்கினால முடியாது பறவைக்காக நிற்கிறது போல இருக்கிறான். அப்படி புறத்தே பொன் போல தோற்றம் ஆகுதில்லை. தோல் அப்படி தெரியுதானா? ஓ, அப்படி ஒளியா இருக்கிறான், ஆனா தெரிய மாட்டான், பொன் மாதிரி தெரிய மாட்டேங்கிறான். ஆமா. எனவே கலந்து நின்ற காரணமே என்றால், எனவே கலந்து நின்ற காலமே என்றாரா என்றார். எனவே கலந்து நின்ற காரணமே என்றார். ஓ, நில்லுங்க, இங்க பாப்போம். கலந்து நின்ற காரணமே, அவ்வளவுதான். கலந்து இருக்கிறதுனால தெரிய மாட்டேங்குது சாமி, எல்லாத்துக்குள்ளேயும் இருக்கிறாங்க. விவரமா இருக்காங்க, தனியா இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க. இவங்க கிட்ட நம்மள பட முடியாதுப்பா. சரி, விஞ்ஞானம் எல்லா பொருள்களையும் ஒளி விளங்குவதாக நிரூபித்துள்ளது. இந்த விஞ்ஞானம் விளக்கத்தையே நம் பெருமானார் ஒளி போல் கலந்து நின்ற காரணமே என்றார். அந்த இறைவன் சினம், வெகுளி முதலிய தீய குணங்கள் எதுவுமின்றி சாந்த சித்தமுடைய சாதுக்கள் ஆனவரிடமும் நீங்காத சுகமயமாய் விளங்குகின்றான். அந்த இறைவன் சினம், வெகுளி முதலிய தீய குணங்கள் எதுவுமின்றி சாந்த சித்தமுடைய சாதுக்கள் ஆனவரிடமும் நீங்காத சுகமயமாய் விளங்குகின்ற சாதுக்கள். சொல்லுங்க சாமி. பாருங்க பாட்டு பாருங்க. இல்லைங்க, சாந்தமென கருதான்ல, சாந்தமென கருதா நின்ற கருது என்ன அர்த்தம்? கருதுகின்ற தூசு விரித்திடுகின்றோர் தம்மை நீங்க சோமயமே. அப்ப சினம், வெகுளி முதலிய தீய குணங்கள் எதுவுமின்றி சாந்த சித்தமுடைய சாதுக்கள் ஆனவரிடமும் நீங்காத சுகமயமாய் விளங்குகின்றான். சாதுக்கள்கிட்ட தான் விளங்குறானா? சாந்தம் தான் விளங்குறான். இப்ப நம்ம சாந்தம் இருக்கா? கிடையாது சாமி. சின்ன வழியெல்லாம் இல்லாம இருக்கா? இல்ல. அப்ப இறைவன் நம்மள பார்க்க மாட்டான், நியாயம்தான். அடிக்கடி பொங்கி எழுந்தாக்கா அப்புறம் எங்க இருந்து பாப்பான்? அதான் வல்லாரப்படுத்திக்கிறோம். சரி, அந்த சினம், வெகுளி இது ரெண்டு தானா இல்ல மத்த எல்லாம் முதலியன்றீங்களே? முதலிய எல்லாம் அர்த்தம். சாதுக்கள்ன்றது அவங்களுக்கு கொஞ்சம் டெபினிஷன் கொடுங்க சாமி. சாதுக்கள்னா என்ன? நெஞ்சறிவுறுத்தலா? 400 வரி 300 வரி அறிவித்தார். யார் நாள் இருக்கா விளங்க கொடுத்துருக்காரு சார். பாபு சாமி பாருங்க கொஞ்சம் பாப்போம். நாளைக்கு பார்த்தா உடம்புல முடியா, நாளைக்கு பார்த்துவோம் சாமி. இது நாளைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. சரி போ, நாளைக்கு பார்க்க வேண்டிய விஷயம் கிடையாது. சாமி நெஞ்சறிவுறுத்தல் திறந்துட்டு சாமி. பாரு பக்கம் வந்து 68. 68 பக்கம் 68. நம்பர் எப்படி ஆரம்பிக்குது? என்ன எடுங்களேன். 6
புக்ல 652 வருதுங்க என்னோட புக்ல. 699 இதை எடுத்துட்டு சாமி. 699 இதா சாதுக்கள் ஆமவர்த்தம் சங்கம் படிங்கம்மா. கடைசி வரைக்கும் போகணுமா? 703 வரைக்குமா? இல்ல ஒரு பாட்டு தானா? அப்படின்னா அப்படிதான் சாமி. சாமி என்ன கேக்குறேனாக்கா 699 இருந்து ஆரம்பிக்குதா இல்ல 699 மட்டும் தானா? அங்க முடியுது. அதுக்கு முன்னால போனீங்க எங்க வரும் தெரியுமா? 650 இல்ல பாருங்க 651 எடுங்க. 651 எடுங்க. அங்கேருந்து வாங்க ஏகாலடிக்கு. ஏகாலடிக்கு தான் ஆரம்பிக்கும். ஏகாலடி இருப்பாங்க. ஏகாலடிக்கு ஏகனடிக்கு அன்பே வடிவாய் அருளே வரலாம். அங்கேருந்து நோய் வந்தோம். அவனை குணம் சாதுக்கள். சரி வாங்க கொஞ்சம் பாப்போம் என்னென்ன குணம்னு பாருங்க. பாருங்கள சொல்லுங்க. ஏகனடிக்கு ஏகன இறைவன் அவருடைய திருவடிக்கு அன்பே வடிவாய் அருள உயிராய் பெண்மை உணர்வாய் சிந்தவர்களும் அன்பாகி கண்டையே புனில் கலையே தமே வரைக்கும் சொல்லுங்க சாமி. நீங்க போய் படிச்சுட்டு போறீங்க. சரி அன்பே வடிவாய் அருளே உயிர்வாய் அப்படின்னு இருக்க. என்னது அது? அதுக்கு அன்பு அன்பா இருக்கணும். தெரியாது எங்களுக்கு தெரியாது. எல்லாம் தெரியாது எங்களுக்கு. சொல்லுங்க. அன்பே வடிவானா தயவோட இருக்கணும்பா. இங்க அன்பேனா நான் நினைச்சேன் பாத்தீங்களா? அன்பே வடிவாயிட்டாங்க நான் தவம்னு நினைச்சேன். தவம் இல்ல. அன்பே வடிவாய் அருளே உயிராய். அவன் உயிரை அருள் தான் உயிரை அவனுக்கு. சரி இப்ப இன்பமே உணர்வு, வேறுமை தான் உணர்வு அவனுக்கு. அப்படி இருக்கிறவங்களும் அப்புறம் அன்பாகி கண்டிகை பொண்ணில். கண்டிகைனா ருத்ராட்சம். அது கேல அழிஞ்சுட்டு கலவை வெந்நீராய் திருநீர் பூசிட்டு சார்பு எடுத்து வரும். தவறான சார்பு போகாதவங்க, தவறான வழிக்கு போகாதவங்க. சரி ஏன் இங்க ருத்ராட்சம் வருது திடீர்னு? ஏன் வருதுன்னா நீங்க தான் சொல்லுது. ருத்ராட்சம் போட்டா அது அது உங்களை காப்பாத்துறது. காப்பாத்துறது. ருத்ராட்சம் கழுத்துல போடுவா தெரியுமா? ஒண்ணு கழுத்துல ஜென்ஸ், லேடிஸ் குத்தல ஜென்ஸ் தான் கொடுப்பாங்க. ஒரே ருத்ராட்சம் கொடுப்பாங்க கழுத்துல கட்டுறதுக்கு. நம்ம கழுத்துல ஒரு கழுத்து தெரியுமா? ஒரு குரல் வலை கழுத்துல நமக்கு ஜென்ஸுக்கெல்லாம் குண்டா நம்ம கழுத்துல அப்படியே ஒரு முட்டு மாதிரி நிக்கும் சாமி. சில நம்மளதாரியா சில பேருக்கு பொட்டச்சுக்கிட்டு நிக்கும் சாமி. அப்படியே எனக்கு அந்த மாதிரி பொடச்சுக்கிட்டு நிக்கலன்ற உள்ள எல்லாம் அந்த சந்தேகம். அவ்வளவுதானே? அப்படி இருக்காங்க இல்லன்னு அர்த்தம். இல்ல சில பேருக்கு அப்படியே பொடச்சுக்கிட்டு நிக்கும். எனக்கெல்லாம் உள்ளுக்கு இருக்குன்ற. நீ குண்டு ஆனா இல்ல குண்டு இல்ல சாமி. சரி வெளியே வரும். சரி அது ஏன் பாருது அங்க வருது இல்லையா? ருத்ராட்சம் கட்டினாக்கா அந்த ருத்ராட்சம் நீ இப்ப போய் சொல்லும்போது அது இடிக்கும். அது அதுக்காக தான் கட்டில கட்ட. லேடிஸ் கட்டில பாருங்க. லேடிஸ் கட்ட மாட்டாங்க. அது கூட கிடையாது. லேடிஸ் கிடையாது. லேடிஸ் கிடையாது. ருத்ராட்சம் அங்கேயே கட்டுவாங்க. அங்கதான் கட்டணும். ருத்ராட்சம் 5 6 7 இருக்கு. அந்த மாதிரி வாங்கி காய்ச்சி தான் ஒன்னே தான் கட்டணும். கட்டினாக்க போய் சொல்லும் போது அது இடிக்கும். அதுதான் கட்டுறது.
சரி. கலவையை வெந்நீராய் வென்றாய் கொண்டு யெகோவா சார்புன்னா இல்லைங்க பூநீர் கலவையே வென்றாய்னாக்கா திருநீரா? ஆமா, வெந்நீராய் தானங்கய்யா? இல்ல வெந்நீராயின்றதுக்குள்ள வென்றாயின்னு இருக்கு. வெந்நீரை போடணும். யெகோவா சார்பு என்னங்க? யெகோவா சார்பு குறித்தாரும் யெகோவா சார்பு கொண்டு யெகோவா சார்பு குறித்தாரும் அப்படின்னா வேற்றுமை இல்லாத வேற நினைக்காம வேற நினைக்கிறேன். என்ன சாமி? நீ வேற நான் வேற நினைக்காம ஒன்னா நினைக்கிறது எல்லாரையும். எல்லாத்தையும் ஒன்னா நினைக்கிறது, அதாவது எவ்வுயிரும் தம் உயிர் போல் எண்ணி. ஆமா. அப்புறம் தொண்டுடனே வாய்மலர் மாலை வகுத்துறது. வாய்மலர்னா திரிக்கிறது வாயால. வாய்மலர் மாலை வகுத்துறது எழுதைக்கு பூமாலே மாலை தொடங்கணும். வாயாலேயே மாலை பாடணும். அந்த பூவாலையும் மாலை போடணும். இருக்கா சாமி? ஒரு அறிவாளி ஆய்வு பண்ணாங்களே, பூ வந்து அது பறிக்கக்கூடாது. ஆமா. சரி. நெக்ஸ்ட் யாரு சரியா சொல்லி கவனம் யாரு? எதுக்கு பேர்லாம் வேண்டாம். இப்ப எதுக்கு நீங்க அந்த பேரை கேக்குறீங்க? நானே ஒரு அறிவாளிங்கிறேன். அப்புறம் நான் சொல்றேன் உங்களுக்கு போன் பண்ணி சொல்லணும்னா. அப்புறம் இப்ப தெரிஞ்சு என்ன பண்ண போறீங்க? விடுங்க, நான் அப்புறம் அடிச்சு சொல்றேன் பேர் யாருட்டு. மலாக்கா இல்ல இல்லையா? சரி. சார் மலர்வன் மலர் பூ இருக்கான் இல்லையா? தாமரை மலர் இருக்கான் இல்லையா? அந்த நந்தனப்பணிகள் கண்டு நந்தனப்பணி பூந்தோட்டம் அது வந்து ஆசைப்படும்படியாக நந்தனப்பணி செய்வார்கள். நந்தனப்பணின்னா பூந்தோட்டம் வச்சு வளர்கிறது. அப்புறம் நான் நந்தா தீன் மெழுகா உருகி கீழே மெழுகு எப்படி உருகுதோ அந்த மாதிரி சேர்ந்து உருகி இறைவனுக்கு அந்த கோயில மெழுகணும் தரைய. சாதுக்கள்ன்றது வந்து சேவையை செஞ்சுக்கிட்டு இருக்கணும்னு சொல்லுங்க. அப்படியே என்ன எல்லாம் அப்படியே வருது, அப்படியே போகுது. அப்ப இது வந்து சாமி வெறும் வந்து சும்மா அப்படியே உட்கார்ந்து இருக்கிறவங்க இல்ல. இல்ல நிறைய வேலை இங்க செய்யணும். இவ்வளவு செய்யணும். சாமி இங்க வந்து பாருங்க. சரி சாமி, இது அப்படியே பார்த்தோம்னாக்கா அவ்வளவுதான். கடைசியில எதுவும் இருக்கா? கடைசியில இல்ல முடியும். அதாவது இல்லைங்க, இங்க பாருங்க சாதுக்கள். ஆமா, இப்ப இந்த இதுதான் சாதுக்கள். மோனந்தான் கொண்டு மாறாது மோனந்தான் கொண்டு மௌனம் தவம் அது முடிஞ்ச இடத்துல மனம் முடிஞ்ச இடத்துல உடனே பரமானந்தத்துல ஆனந்த இருக்கிறாங்க. அவர்தான் சாதுக்கள். அவர்தான் நந்தா சாதுக்களாம். அவர்தான் சங்கமத்துவத்தை சார்ந்து யாரு தர முடியும்? யார் தெரியும்? அப்பா, இப்ப சாதுக்கள்ன்றதுக்கு இவ்வளோ என்ன சொல்றாங்க வழக்கம் இருக்கு. ஆமா, அதான் சாதுக்கள் பாட்டு வருமே, சாதுக்களுக்கான ஒரு பாட்டு இருக்கு தானே சாமி? இப்ப நம்மளாம் சாதுக்கள் இல்லையே சாமி. நாம சாதுக்களா? கடவுள் தான் காப்பாற்றணும். என்ன சாமி சிப்பலா புடிச்சு விட்டீங்க? நம்மள போய் சாதி கொடுத்துட முடியுங்க. எல்லாம் வச்சுக்கலாம், பத்திரமா வச்சுக்கலாம்.
சாந்த குணமாகி அடைய விரித்து அதை உடுத்தி கொண்டவர். சாந்தமா இருக்கு நாம வர தம்மை நீங்கா சுகமயமே என்கின்றார். இந்த உண்மை தெரியாது ஏமாந்து கொண்டிருக்கின்றோம். நாமும் பலவித வண்ண ஆடைகள் உடுத்தி கொள்கின்றோம். சாந்தம் என்ற ஆடையை உடுத்தி கொண்டோமேயானால் இறைவன் நம்மை விட்டு நீங்கவே மாட்டான் என்றும் நமக்கு சுகமயமான வாழ்வே. சமே இப்ப சாந்தம் அப்படின்ற சட்டையை போட்டுக்கணும்ன்றாங்க, சரியா? ஆமா ஆமா. எப்படி சாமி போடுறது உலகத்துல? சாந்தம் அவ்வளவுதான். கட்டுப்ப கலப்பி விட்டுறாங்க சாமி பட்டுன்னு. நீங்க சாந்தம் வரலையே, அவன் எப்படியா பட்டு போறான்? அப்ப என்னன்னாக்கா வெளி சூழ்நிலைகளை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணாம பாத்துக்கணும்ன்றீங்க. இல்ல, உங்களுக்கு உறுதியா இருக்கணும், சாந்தம் உறுதியா இருக்கணும். அவன் அப்படிதான் இருப்பான். ஏன் திரும்ப கோவம் வருது சாமி? நம்ம நினைச்ச மாதிரி அவங்க நடக்க மாட்டாங்கன்னு கோவம் வருது. நடக்க முடியாது. முடியாம இல்ல, அப்படித்தான் நடப்பான். அவன் இஷ்டம் போல நடப்பான். எதிர்பார்க்க கூடாது. இறைவனோ அருட்கருணை நிறைந்தவன், இனம் இனத்தோடு சேரும். நம்மிடத்திலே ஈரம், இரக்கம், தயவு, கருணை, பரிவு, பாசம் முதலிய ஜீவக்கருணை செயல்கள் விளங்கினால் அந்த கருணை அருட்கருணை நம்முள் விளங்கும். ஓ, இனத்தோடு சேருதா? ஓ, நம்ம கருணையா இருந்தோமா, இறைவன் கருணை எல்லாம் ஒரே மாதிரி ஆளுலாம் ஒன்னா போடுறாங்க. வேற எந்த வழியாலும் இதை அடைய முடியாது. அப்ப நமக்கு என்ன வேணும்? ஈரம், இரக்கம். அதுக்கு ரெண்டு வித்தியாசம் ஒண்ணும் இல்ல, ஒரே வார்த்தை. ஈரம், இரக்கம், தயவு, இது ரெண்டு மூணு ஒண்ணு தானே? கருணை, பாசம் எல்லாம் ஒண்ணுதான். வேற எல்லாம் நம்ம பண்றது. அருள் ஆண்டு வர்றது. அந்த கருணை அருட்கருணை நம்முள் விளங்கும். இந்த அருட்கருணைன்றது இறைவன். அவன் அருள் பேர், அவன் அருள் பேர். நான் பண்றதெல்லாம் இதெல்லாம் பெரிய பாதை நாம் பண்றது. சரி சாமி, முடிச்சுங்க. யாருக்கு எதுவும் கேள்வி இருக்கா? உங்களுக்கு உடம்பு தர முடியுதான் கேள்வி. நீங்க வியாபா வெள்ளி, சரி. உடம்பு பாத்துங்க, மருந்து சாப்பிடுங்க. மருந்து சாப்பிடுங்க. நான் போய் இன்ஜெக்ஷன் போட்டு சாமி. வைரல் ஃபீவரா? முடியல சாமி, கால் வலி. 3 நாள் இருக்குமா அது? அது 3 நாள் எதனால தெரியல. நாளைக்கு வேலைக்கு வேற போகணும். பார்த்து முடியாம போண்டேன். சரி, நன்றி மக்களே, நாம் மீண்டும் சந்திப்போம். நன்றி சார். நன்றிகளையா. அருட்பெரும் ஜோதி, அருட்பெரும் ஜோதி, தனிப்பெருங்கருணை அருட்பெரும் ஜோதி, பிரகாச வள்ளலார் திவ்ய திருடைய சரணம். ராமலிங்க அபயம், ராமலிங்க அபயம், ராமலிங்கம். ஐயா ஐயா, நன்றி, வணக்கம். நன்றி, உடம்பு சரியாக வந்தீங்க. நன்றி, வணக்கம். வணக்கம் எல்லாருக்கும் வணக்கம். வணக்கம் ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி ஐயா. எல்லாருக்கும் வணக்கம். நன்றி, எல்லாருக்கும் நன்றி.